ஓராயிரம் பார்வையிலே ஈராயிரம் பார்வையில் 5 பொட்டிப்புள்ள என்ன பாக்குற? ஊருக்கெல்லாம் பாடுற, உனக்கு பாடலனா உனக்கும் பாடுற. டாக்டர்மா, நம்ம பொட்டி புல்லு பாருங்க, வித்தெல்லாம் காட்டுதுங்க. நம்ம வீடு எங்க இருந்து இங்க இல்ல இங்க வச்சிருச்சுங்க. நான் வளரலைங்க, சளி மருந்து சாப்பிட்டேனுங்களா, சந்தோஷமா இருக்குதுங்க. யார் கொடுத்தது? நம்ம ராசன் தாங்க கொடுத்தாரு. நீங்க கூட கேட்டீங்களாமே, உங்களுக்கும் கொடுத்தாருங்க. நீ குடிச்சது மருந்து இல்ல, சாராயம். உன்னை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. கொடுத்தாரு. நான் எங்க போறேன் டாக்டர்மா, நான் எங்க போறேன்? எனக்கு யாரு இருக்காங்க நல்லது கிடையாது சொல்ல? ஏமாத்துறாங்க டாக்டர்மா, ஏமாத்துறாங்க. குழந்தை, இது பாருமா, நான் சொல்றது கேளு. சத்தியமா தெரியாது. அழாத, உனக்கு ஒண்ணு இல்ல. வா, நான் சொல்றது கேளு. ஓடுறா, ஊர்ல ஒருத்தன் பாக்கி இல்லாம போய் சொல்லுடா. அவ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க போறாங்கிறது உன்ற ஓட்டத்தை வச்சுதான்டா இருக்குது. டாக்டர் பாப்பா, டாக்டர் பாப்போ, என்ன பாக்குற? சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி பாதியில வந்து கெடுத்து போட்டமாக்கும். சொல்லுதுற, வளவளன்னு பேசிட்டு இருக்காத. இந்தம்மா, குழந்தை உள்ள இருக்கானா? ஆமா. முதல்ல அவனை வெளியே வர சொல்லு. வெளியே வர்ற நிலைமையில இப்ப குழந்தை இல்ல. அது தெரிஞ்சுதானே ஊரே ஒண்ணு கூடி நிக்குது. நான் வேணா என்ற வேட்டி தரேன், கட்டிட்டு வர சொல். சும்மா கத்தாதான் பண்ணி. அன்னைக்கு என்னடானா குருக்கள் வீட்டு வெளியே வந்ததை பார்த்து போட்டு அந்த பொண்ணை கெடுத்துட்டேன்னு சொல்லி போட்டேன். இன்னைக்கு உன் கூட்ட ஊரே பாத்துருச்சு. இன்னும் நீ உத்தமிங்கிற? வைத்தியரையா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. யாரும் என்ன பிடிக்காதவங்க பழி வாங்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக ஒண்ணும் தெரியாத குழந்தைய குடிக்க வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் ஒண்ணும் தெரியாத குடிச்சு போட்டு 1.5 வீட்டுக்கு எப்படி வந்தா? ஊருண்டுகிட்டே வந்தானாக்க கோவின்சி கோவின்சின்னு. ஐயா, நீங்க சொல்லுங்க. சரி, என்ன விடுங்க. குழந்தைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தப்பு வேற எங்கேயோ நடந்திருக்கு. இந்த பாரா, ஊட்ட பூட்டிக்கிட்டு உள்ள இருந்தவங்க இவங்க 2 பேரும். தப்பு வேற எங்கேயோ நடந்ததாம்ல. இந்த பாருங்கண்ண, மத்த ஊரு மாதிரி இல்ல. பூம்பாரக்காரனுங்க பிறந்த உன்னைய காது குத்திக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருந்தா ஆம்பளைங்க இந்த வழியா போறல பொம்பளைங்க சந்தேகப்படுவாங்க. இந்தாமா, இந்த பூம்பாறைய நம்பி வந்தவங்களை போன்னு சொல்லி யாருக்குமே பழக்கம் இல்ல. ஆனாலும் இந்த மண்ணுக்குன்னு ஒரு மான மரியாதை உண்டு. ஏதோ வந்த ஊருக்கு ஒத்தாசை செஞ்ச. வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள நீயா இந்த ஊரை விட்டு போயிரு. இந்த சிரிக்கி ஊரை விட்டு போற வரைக்கும் குழந்தை ஊருக்குள்ள வரக்கூடாது. அவனை கொண்டு ஊர் எல்லையில போட்டு வாங்க. போங்க. வேண்டாம், சொல்லுது கொஞ்சம். கண்ணா, எழுந்துடா. வாரங்க. கண்ணு மணி தெரியாம குடிச்சிருக்கான் பாரு. அவனைங்க குடிச்சான். பச்சை தண்ணியே பல்லுல படாம குடிக்கிறவன். இந்த முன்னதான் குடிக்க வச்சிருப்பான். பொம்பளைய லட்சணமா ராத்திரி நேரத்துல புடவை கட்டாம ஓடு பாரு. ஆள்காரம் கொண்டாட்டி இவளை பார்த்த உடனே வளர்ச்சி போடலாம் வந்திருக்காரு. அவளை ஜாக்கிரதையா பாத்துக்க. அந்த மனுஷன் தான் கை நோவு கால் நோவுன்னு அடிக்கடி அவளை பார்க்க போறான்.
மயக்கிட்டேன்னு சொன்னாங்க. அதனால அவங்க யார் வாழ்க்கை கேடாது. ஆனா எனக்கு மட்டும்தான் சொந்தம் நினைச்சிட்டு இருந்த குழந்தைய மயக்கி என் வாழ்க்கையை கெடுத்துட்டேடி பாவி. மூச்சுக்கு 300 தடவை டாக்டர்மா டாக்டர்மா சொல்லும் போதே நினைச்சேன் எந்த அளவுக்கு அந்த ஆளை மயக்கி இருப்பேன்னு. மல்லி பேசாத, தயவு செஞ்சு எதுவும் பேசாத. ஏண்டி உனக்கு ஆசை வந்தா இந்த ஊர்ல வேற ஆம்பளையே கிடைக்கலையா? என் குழந்தை கிடைச்சதா? அந்த ஆள் மேல நான் உசிரியே வச்சிருந்ததுனாலதான் சொந்தான சேலையில நெருப்ப வச்சு நிச்சயத்தை நிறுத்தினேண்டி. ஆனா காதலுக்கே நெருப்ப வச்சுட்டேடி பாவி. நினப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா என் பொழப்ப அந்த ஆள் நினப்பு தாண்டி. அதுல மண்ணடி போட்டுட்டேடி. நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? நல்லா இருக்க மாட்டேன். நான் போயிடுவேன். காமாட்சி தாயே அம்மா, என்ற தாலியை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. அன்னைக்கு பட்டணத்துக்காரிய பார்த்து கும்பிட்ட கைதானே இந்த கை. இப்ப என்ன கும்பிடுது? ஏன் அவ கொடுத்த மருந்து வேலை செய்யலையாக்கும்? உன் புருஷனுக்கு அன்னைக்கு எந்த பச்சலை கொடுத்தனோ அதே பச்சலை தான் இப்பவும் கொடுத்துருக்கிறேன். இந்த வெள்ளை வெள்ளைய வில்ல கொடுக்கறாங்களே அதெல்லாம் இதுல செஞ்சதுதான். சிறு குறிஞ்சா இலை. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா ஏன் கண்டு உங்களை போய் கும்பிட போறீங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் எங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். இந்த வருஷம் இங்க இருக்கிறதுனால உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு இந்த ஊரை விட்டே போறேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லாட்டி பரவாயில்ல, நான் சொல்றதையாவது கேளுங்க பிளீஸ். எனக்காக வாதாடவோ நான் உத்தமி நிரூபிக்கவோ நான் இங்க வரல. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு விரோதி ஆயிட்டேன். என் மேல இருக்கிற கோபத்துல நான் சொல்ற விஷயத்தை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. மல்லிய பத்தி கொஞ்சம் பேசணும். மல்லி குழந்தை மேல உசிரியை வச்சிருக்கா. தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருங்க. பெத்தவன்னா என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இல்ல நான் சொல்றேன். என் அக்காளுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு தடவை என் குடும்பத்துல ஏற்பட நான் விட மாட்டேன். வைத்தியரையா, வைத்தியரையா, தப்பு நடந்து போச்சுங்க. வைத்தியரையா, என்னடா மல்லி அரளி விதை அரைச்சு குடிச்சு போடுச்சுங்க. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குதுங்க. என்னடா சொல்ற? ஆஸ்பத்திரி போலாம்னு வண்டி போட்டுக்கிட்டு போனவங்க பெரியாத்தா வீட்டுக்கிட்ட வரும்போது வண்டி குறைச்சாஞ்சு போச்சுங்க. இப்ப மல்லி பெரியாத்தா வீட்டுல தான் படுக்க வச்சிருக்கீங்க. உங்க கையோட கூட்ட சொன்னாங்க. போடா. ஏமா தலுங்கம்மா. ஐயோ வைத்தியரே, உன் பிள்ளை உன்னை ஏமாத்திட்டு போயிடுவோம் போல இருக்கு. அவ பிழைக்கணும்னா அந்த மகமாய் தான் நேர்ல வந்து காப்பாற்றணும். கண்ணு மல்லி, என்ன பாரு கண்ணு. இந்த பெரிய தலை ஏமாற்பாடு போயிடாது கண்ணு. கண்ணு இத முதல்ல வெந்நீர்ல போடுங்க. மாமல்லி ஏன் தெரியாதா? தம்பி வெளியே நிக்கிறாரு. உள்ள வான்னு கூப்பிட்டா குறைஞ்சா போய்வீங்க. முதல்ல உள்ள கூப்பிடுங்க. இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் சரியா போயிடும்.
பாரு மல்லி, நான் யாரோட வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்காக இங்க வரல. நீ குழந்தை மேல உசிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை காப்பாத்தினதுல எனக்கு 2 சந்தோஷம். ஒண்ணு நீ பொழைச்சது, இன்னொன்னு குழந்தை இனிமேலும் அனாதை இல்லைன்னு. இனிமே நான் சந்தோஷமா போவேன்.